எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக சிக்கன் பிரியாணிங்க. காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுமா, இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொல்கிறது 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ். குக்கரில் 50 ml எண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு 2 பே லீஃப், ஒரு சின்ன பட்டை துண்டு 2, மராட்டி மொக்கு 2, ஒரு 2-3 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனைஸு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதோட மீடியம் சைஸில் இருக்கிற 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நல்லா அதையும் போட்டு வதக்கி விட்டுட்டு, இது வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்தணுங்க. உப்பை போட்டு நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் கலர் டர்ன் ஆனோடனே 2 பச்சை மிளகாய் இதை ஒரு ஃப்ரை பண்ணி விட்டுட்டு புதினாவும் கொத்தமல்லியும் ஃப்ளேவருக்காக அதையும் ஒரு வதக்கிட்டு இது கூடவே எண்ணெயில் தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தக்காளி, வெங்காயம் எவ்வளவோ அதே அளவு தக்காளி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட தக்காளிங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சுத்தமாக தண்ணியை ஃபில்டர் பண்ணி சேர்த்திட்டு நல்லா இதோட பெரட்டி ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அதுக்கப்புறமா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற அரிசியை தண்ணியை வடித்து இதில் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் பெரட்டிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியை சேர்த்து அது கூட தேவையான உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழம் அரைவாசி புழிஞ்சு விட்டுட்டு அதே மாதிரி நான் இன்றைக்கி கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேங்க. சக்தி இது நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு. அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. போட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி குக்கரை ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃபுல் சிம்மில் வச்சு விட்ருங்க. சூப்பராக பிரியாணி ரெடி. இறக்குனதுக்கப்புறமா நெய் ஊற்றி அப்படியே திருப்பி விட்டிங்கன்னா அருமையான பிரியாணி ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.